ஓஹெச் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நாயக் நாயக்ன்றது ஒரு பெங்காலி லாங்குவேஜ் திரைப்படம், வங்க மொழி திரைப்படம். இந்த படத்தினுடைய இயக்குனர் சத்யஜித் ரே. சத்யஜித் ரே இயக்கிய ஒரு திரைப்படத்தை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காகவே இந்த திரைப்படத்தை பற்றி நான் சொல்கிறேன். சத்யஜித் ரேயினுடைய வெறித்தனமான ரசிகன் நான். அவருடைய முதல் படமான பதேர் பாஞ்சாலியிலிருந்து சத்யஜித் ரேயினுடைய படம் அப்படின்னாலே எனக்கு வந்து உயிர்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் யார் எப்போ என்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு பிடித்த திரைப்பட இயக்குனர் யார் அப்படின்னு கேட்டால், இந்தியாவிலேயே உங்களுக்கு பிடித்த திரைப்பட இயக்குனர் யார் அப்படின்னு கேட்டால், எப்போவுமே இரவு நேரத்தில் நான் தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி என்ன கேட்டால் கூட எனக்கு பிடித்த இயக்குனர் சத்யஜித் ரே. எனக்கு பிடிச்ச எப்போவுமே எனக்கு பிடிச்ச ஃபேவரேட் டைரக்டர் சத்யஜித் ரே தான். சத்யஜித் ரே இயக்கிய அனைத்து திரைப்படங்களையுமே நான் பார்த்துருக்கேன். அவர் இயக்கிய அருமையான திரைப்படங்களில் ஒன்று நாயக். இந்த திரைப்படத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக தான். இந்த படம் வந்து 1966ஆம் ஆண்டு திரைக்கு வந்த திரைப்படம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். இந்த திரைப்படத்தை வந்து பொதுவாக சத்யஜித் ரே வந்து பொதுவாக எளிய மனிதர்கள், ஏழைகள், கஷ்டப்படக்கூடியவங்க, பிரச்சனைகள் சிக்கியிருப்பவர்கள், கொஞ்சம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் திண்டாடி கொண்டிருப்பவர்கள், லோயர் மிடில் கிளாஸு, அப்படியே வாழ்க்கையில் வந்து போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள், இப்படி தான் பொதுவாக அவர் வந்து பெரும்பாலும் தன்னுடைய படங்களில் கதாபாத்திரங்களை வைத்து சத்யஜித் ரே டைரக்ட் பண்ணுவார். இந்த படத்தில் வந்து ஒரு மாறுபட்ட முயற்சி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்தளவில் அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியை வச்சு பண்ணலாமே அப்படின்னு ஐடியா பண்ணி, ஒரு திரைப்பட நடிகரின் வாழ்க்கையை மையமாக வைத்து, அது பொதுவாக சத்யஜித் ரேயினுடைய பாணியிலிருந்து கொஞ்சம் வேறுபட்ட அட்டம்ப்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு திரைப்பட நடிகனுடைய வாழ்க்கை, ஒரு பெங்காலி ஆக்டர் அப்படின்னு அரிந்தம் முகர்ஜி அப்படின்னு அந்த கதாபாத்திரம், அந்த நடிகருடைய பேர் அரிந்தம் முகர்ஜின்றது ஒரு பாப்புலர் ஹீரோ. வெஸ்ட் பெங்காலில் இருக்கார் அப்படி வச்சுங்களேன். வங்கமொழி பேசி வங்கமொழி திரைப்படங்களில் நடித்துக்கிட்டு இருக்கக்கூடிய நடிகர் அரிந்தம் முகர்ஜி அப்படின்னு ஒரு பாப்புலரான ஹீரோ இருக்கார். அந்த ஹீரோவை பேட்டி எடுத்து நேர்காணல் செய்து அப்படின்ற பேட்டர்னில் வந்து ஒரு மகளிர் பத்திரிகையினுடைய ஆசிரியை, அது வந்து அதிதி அப்படின்ற கதாபாத்திரம். அந்த அதிதின்ற லேடி ஜேர்னலிஸ்ட் வந்து அந்த நடிகரை பேட்டி எடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலே வந்து கேட்குறாங்க, இதை மாதிரி உங்களை வந்து நான் இன்டர்வியூ பண்ணணும். அந்த ஆதுனிக் அப்படின்னு, ஆதுனிக்காக மாடர்ன் பேர், ஆதுனிக் அந்த பத்திரிகையினுடைய பேர். அந்த பத்திரிகைக்காக ஒரு பேட்டி எடுக்கணும், டீட்டெயில்டு இன்டர்வியூ, அப்படியே நீண்ட நேரம் ஆகும் அப்படின்றதெல்லாம் சொல்லும்போது தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாமே அப்படின்றது அரிந்தம் முகர்ஜி சொல்கிறாரு. அந்த பேட்டியை எங்கு எடுப்பது அப்படின்போது, அந்த ஆரம்பமாக இருந்த பேட்டி தொடர்ந்து எடுக்கிறது அப்படின்னா, நான் வந்து டெல்லியில் வந்து ஒரு விருது வாங்குறதுக்காக நான் போகிறேன் ட்ரெயினில், அப்படியே நம்ம ட்ரெயின்லேயே இந்த பேட்டி எடுக்கலாமா அப்படின்னு வரும்போது, அதனால மாறுபட்ட ஒரு விஷயமா இருக்கே. ஒரு ரூம்குள்ளே உட்காந்துட்டு பேசிக்கிட்டு அப்படின்றத புகை வண்டியில் பயணம் செஞ்சுக்கிட்டே அப்படியே கேள்விகள் கேட்டு அவர் பதில் சொல்லி அப்படின்ற மாதிரி நல்லா இருக்குமே. 24 மணி நேரம் அந்த ட்ராவலிங், அதாவது கல்கத்தா டு டெல்லி 24 ஹவர்ஸ் ட்ராவலிங். அந்த 24 மணி நேரம் அந்த காலத்தில் புகை வண்டி தானே, அந்த ட்ரெயின் ஜேர்னி, ட்ரெயினில் பயணம் செஞ்சுக்கிட்டே பேட்டி எடுப்பது அப்படின்ற முயற்சியில் இறங்கி அந்த நடிகர் கதாபாத்திரத்தில், அரிந்தம் முகர்ஜி கதாபாத்திரத்தில் நடித்தவர் பிரபல வங்கமொழி நடிகரான உத்தம் குமார். இந்த பேட்டி எடுக்கக்கூடிய லேடி ஜேர்னலிஸ்ட் கதாபாத்திரங்களை அதில் நடித்தவர் ஷர்மிளா டாகூர். ஆராதனா திரைப்படத்தினுடைய கதாநாயகி ஷர்மிளா டாகூர், பிரபல இந்தி நடிகை, அவங்க தான் இந்த கதாபாத்திரத்தில் நடித்தவர்கள். இப்போ என்னென்னா, இந்த ட்ரெயின் ஜேர்னி அப்போ அவர்கிட்ட கேள்வி கேட்குறது, இப்போ சராசரியாக பாப்புலரான ஹீரோ அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்களும் சராசரி மனிதர்கள் தானே. அவங்களுக்கும் எல்லா சராசரியாக எல்லா இது குவாலிட்டிஸும் இருக்கும் இல்லையா. தண்ணி அடிக்கிறதுலேருந்து, தகராறு பண்ணுறதுலேருந்து, யார் கூடயாவது மோதல் நடக்கிறதுலேருந்து, அவங்க வந்து ஏதாவது பெண் கூட தொடர்பு இருக்கிறதுலேருந்து எல்லாமே இருக்கும்ல. அந்த நடிகரை பற்றியும் இதே மாதிரி பல கிசு அப்படின்லாம் நம்ம ஆளுங்க எழுதிக்கிட்டு இருக்காங்கல்ல. இந்த பேட்டர்ன் மேட்டரில் வந்து அவன் அரிந்தம் முகர்ஜியினுடைய வாழ்க்கையிலையும் இருக்குது. அவன் வாழ்க்கையிலும் பிரமீலான்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்து தொடர்பு இருக்குது. அவன் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து கலாட்டா பண்ணி, அந்த ஆரம்ப காட்சியிலே அந்த உதவும், ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து கலாட்டா நடந்து இவரை எதிர்த்து ஒருத்தன் வந்து பேச ஆரம்பிச்சு அவனை அடிக்க போயிடுவார் அரிந்தம் முகர்ஜி. படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலே அப்படி ஒரு சீன் வரும், அது பேப்பரில் மறுநாள் ஃப்ளாஷ் ஆகி வந்துடும். இப்போ ஆக்சுவலாக இந்த பேட்டி எடுக்கிறத அதை லீடாக வச்சுட்டு தான் அவள் கேட்பா. இது மாதிரி ஒரு இதில் வந்து நேற்று ஹோட்டலில் வந்து நீங்கள் தகராறு பண்ணியிருக்கீங்க, ஒரு ஆளை அடிக்க போயிருக்கீங்க, அப்படி அடிக்க போகிற அளவுக்கு அங்கே என்ன நடந்துச்சு
அப்படி இப்படின்ற மாதிரி அப்படி தான் லீடு அப்படி வரும். இதெல்லாம் வந்து பேட்டி எடுத்து அப்படிங்கும்போது அந்த இதில் வந்து கிட்டத்தட்ட 12 ஃப்ளாஷ்பேக்கு இதில் வந்து அந்த படத்தில் 12 ஃப்ளாஷ்பேக்கு, 2 கனவு காட்சிகள். கனவு காட்சினா அப்படியே ட்ரெயினில் வந்து அப்படி படுத்துகிட்டே வரும்போது அப்படியே மனசுக்குள்ளே அவனே ஒரு மனசுக்குள்ளே கற்பனை ஓடும்ல, அப்படி இந்த பேட்டர்னில் அந்த 12 ஃப்ளாஷ்பேக் இருக்குது படத்தில். அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை அவன் நேரேட் பண்ணுவான். அப்போ சீனாக காமிப்பாங்க அதை. அப்படி இதெல்லாம் ட்ரெயின் இப்போ அந்த ஜேர்னிலேயே வரும்போதே இந்த காட்சிகளும் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்படி வரும். வந்த பிறகு ஆரம்பத்தில் ஆக்சுவலாக பழக்கமாக இந்த ஜேர்னலிஸ்ட்லாம் ஒன்று நினைப்பாங்கள்ல, அவன் யாருன்றதை நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன், அவன் என்ன பெரிய இவனா, என்ன பெரிய கதாநாயகன்னா ஹீரோனா பெரிய இவனா, அவனை பற்றி என்ன விஷயம் எங்களுக்கு தெரியாதா, அவன் அந்த லேடி கூட கனெக்ஷன் இருக்க தெரியாதா, அவன் தண்ணி அடித்து கலாட்டா பண்ணுறதுன்னு தெரியாதா, போதையில் வந்து உளறது தெரியாதா, போதையில் வந்து என்னென்ன பித்தலாட்டு வேலையெல்லாம் பண்ணான்றது தெரியாதா, ஒருத்தனை அடிக்க போயிட்டு ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணி நடிகன்னா எது வேணாலும் பண்ணலாமா, இந்த பேட்டர்னில் இருந்துச்சு. அவனை வந்து ஃபுல்லாகவே அவனுடைய கேரக்டரை வந்து அசாசினேட் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணி அவனை ஒரு அசிங்கப்படுத்தி இந்த பேட்டர்னில் தான் அவன் மனசுக்குள்ளே நினச்சி அப்படின்னு இருக்கும். அந்த அவன் கூட பேச 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 சராசரியான எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய பலவீனங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய சராசரியான மனிதன் தான் அரிந்தம் முகர்ஜியும். அவன் வாழ்க்கையில் பணத்தில் மிதக்கலாம், கோடீஸ்வரனாக இருக்கலாம், புகழ்பெற்ற மனிதனாக இருக்கலாம், மிகப்பெரிய நட்சத்திரமாக இருக்கலாம், லட்சக்கணக்கான வந்து ரசிகர்கள் அவனுக்கு இருக்கலாம். ஆனால் அவன் சந்தோஷமாக இல்லை, மகிழ்ச்சியாக இல்லை. ஹீ இஸ் நாட் ஹாப்பி. கவலையில் இருக்கிறான், ஒரு தனி மனிதனாக வந்துட்டு இருக்கான், பேச்சு துணை கூட ஆள் இல்லாமல் இருக்கான், தன்னுடைய சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் பகிர்ந்துக்கிறது கூட யாருமே இல்லாமல் இருக்கான். இன்னும் சொல்லப்போனால் அவன் பரிதாபப்படக்கூடிய நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற மனிதன் அரிந்தம் முகர்ஜி அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளே நினச்சி கொஞ்சம் யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலைன்ற மாதிரினா எங்கேயாவது தற்கொலை பண்ணி அவன் சாகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் மனசுக்குள்ளே நினச்சி அவன் மேலே பரிதாபப்பட ஆரம்பிச்சிருவா அந்த அதிதி, அந்த லேடி ஜேர்னலிஸ்ட். பரிதாபப்பட ஆரம்பித்து இவன் என்னையா நம்ம நினச்சது மாதிரி கிடையாது, இவன் வந்து ரொம்ப சிம்பத்தட்டிக் கேரக்டராக இருக்கான், பரிதாபப்படக்கூடிய நிலையில் இருக்கான், அவனுடைய நிலைமை பார்த்தா நமக்கே கண்ணீர் வருது, அவனை விட நம்ம சந்தோஷமாக இருக்கோம் வாழ்க்கையில், அவன் ஏதோ பணத்தில் மிதக்கக்கூடிய மனிதன், இவ்வளோ பெரிய புகழ்பெற்ற நட்சத்திரம், அப்படியே வந்து அவன் வந்து ஒரு கனவுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன்ற மாதிரி நம்ம மனசுக்குள்ளே நினச்சோம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவனுக்கு பின்னால் எவ்வளவு சோக சம்பவங்கள் இருக்குது, எவ்வளோ துயரமான சம்பவங்கள் அவன் வாழ்க்கையில் நடந்திருக்கு. இப்போவும் மகிழ்ச்சி அடையக்கூடிய மனிதனாக இல்லாமல் வெளியே காமிச்சிக்கிறாம அவன் வந்து ஒரு அவல வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சி அந்த படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சிக்கு முன்னாடி கிளைமேக்ஸ் லீடுன்றோம்ல, அந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக இதுவரை ஆரம்ப காட்சியில் வந்து அவன் சொல்ல எழுதிட்டே வருவான். ஒரு டைரி மாதிரி ஒன்று இதில் வந்து எழுதிட்டு அதுக்கு பிறகு எழுதுறது கிடையாது, சொல்கிறத வந்து அப்படி கேட்டுக்கிட்டு அப்படி இப்படின்ற மாதிரி ஒன்று வரும். அவள் வந்து தனி கம்பார்ட்மெண்ட்டு, இவர் ஒரு கம்பார்ட்மெண்ட்டு. அந்த கேள்வி சந்திக்கக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் இது. மற்ற நேரத்தில் இவர் வந்து தனியாக வந்து அப்படி இவர் கனவு காட்சியெல்லாம் சொன்னால அவர் தனியாக வந்து படுத்து கிடக்கும்போது அப்படியே நினச்சி பார்க்குது அப்படின்றாலாம் வரும். அது இப்போ வந்து மறுபடியும் படத்தினுடைய முடிவு போகிறதுக்கு முன்னாடி அந்த அதிதியை வந்து பார்க்கணுமே அப்படின்போது அதிதி அவள் கம்பார்ட்மெண்ட்லேருந்து இங்கே வருவாள். வந்து பார்த்த பிறகு அந்த இடத்துல வந்து பியூட்டிஃபுல் சீன். அதாவது இதுவரை எழுதிய அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது எதையுமே இனிமேல் இது எழுதி பத்திரிகையில் எழுதி இந்த இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அவன் வந்து ஒரு பரிதாபப்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், அருமையான மனிதன் அரிந்தம் முகர்ஜி. அதை பற்றியெல்லாம் அவனை வந்து அவனுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவங்களை எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி மக்களுக்கு தெரிய வச்சு அப்படி ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவன் ஏன் கலாட்டை பண்ணான், ஏன் தண்ணியை போட்டான், ஏன் உளறனான், ஏன் ஒருத்தனை அடிக்க போனான்றதெல்லாம் இதெல்லாம் ஒரு மேட்ரா, அதுக்கு பின்னாடி ஒரு சில நியாயங்கள் இருக்கின்றன அப்படின்றதானே உண்மை. அவன் ஏன் புகழ்பெற்ற மனிதனாக இருந்தால் இதெல்லாம் செய்யக்கூடாதா, அவனும் ஒரு மனிதன் தானே அப்படின்ற மாதிரி நினச்சி அந்த புகழ்பெற்ற மனிதன் மற்றவங்க அவனை எப்படி உயர்வாக நினைக்கிறாங்களோ அந்த உயர்வாக நினைக்கக்கூடிய மனிதன் அந்த உயர்வான இடத்துலையே அப்படியே அந்த இமேஜோடையே இருக்கட்டும், அதுதான் நல்லது. அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அதை நம்ம கொலாப்ஸ் பண்ண வேண்டாம். அவனுடைய அந்த வீழ்ச்சியிலையோ அவனுடைய சரிவிலையோ அதில் வந்து நம்ம மகிழ்ச்சி அடைய வேண்டாம், அது நல்லது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு செயலை நம்ம செய்யவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய அந்த அதிதி இதுவரை தான் எழுதின அந்த பேப்பர்ஸ் இருக்குல்ல, அது அப்படியே சுக்குநூறாக கிழித்துன்னு இருக்கல, கிழிச்சு போட்டுருவா, எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுருவா. அதுக்குள்ளே டெல்லி ஸ்டேஷனில் வந்து ட்ரெயின் வந்து நின்றோம். ட்ரெயின் நின்ன பிறகு அரிந்தம் முகர்ஜி கதாபாத்திரத்தோட உத்தம்குமார் வந்து இறங்குவார். இறங்கி போகும்போது அங்கே ஏகப்பட்ட ரசிகர்கள் வந்து அவர்கிட்ட வந்து அவர் பார்க்குறதுக்காக வர்றதும், மாலை போடுறதும், அப்படியே சால்வையை போத்துறதும், ஆட்டோகிராஃபில் கையெழுத்து வாங்குறதும், அப்படியே அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதும் இந்த பேட்டர்னில் இருக்கும்.
அப்படியே அந்த புகழ் மழையில் நனைந்து உத்தம்குமார் நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சியை வந்து ஷர்மிளா டாகூர் அதிதி கதாபாத்திரத்தை நடிக்கக்கூடிய ஷர்மிளா டாகூர் அப்படியே பார்ப்பாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கண்கொள்ளா காட்சியை அப்படியே வந்து அந்த அவர் புகழ் மலையில் நனைந்துட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சியை அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துக்கிட்டு அவர் அப்படியே அந்த ரசிகர்கள் கூட சூழ அவர் அப்படியே நடந்து போயிட்டே இருப்பார். இவங்க ஒரு பாதையில் இவங்க நடந்து போயிட்டே இருப்பாங்க. அதோட படம் ஃபினிஷ்டு. இல்லாட்டி இங்கே இருந்து அவர் அப்படி இருந்துகிட்டு இருக்கிறதே அவன் அப்படியே ஒரு இடத்துல இருந்து பார்த்துக்கிட்டு அப்படியே புன்னகை ததும்பும் உதடுகளுடன் உத்தம்குமாரை அரிந்தம் முகர்ஜி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய உத்தம்குமாரை பார்த்து கொண்டே இருப்பார். அவர் அப்படியே ரசிகர்கள் கூட சூழ அப்படி நடந்து போயிட்டே இருப்பார். இதோட படம் முடிஞ்சிடும். எ ஃபில்ம் பை சத்யஜித் ரே. இதில் என்னென்னா சத்யஜித் ரே வந்து ஆக்சுவலாக உத்தம்குமார் போன்ற ஒரு பொதுவாக வந்து பாப்புலரான ஹீரோவை வச்சு எப்போவுமே சத்யஜித் ரே படம் டைரக்ட் பண்ண மாட்டார். முதல் முறையாக புகழ்பெற்ற நட்சத்திரமாக வங்கப்பட உலகில் பவனி வந்து கொண்டிருந்த உத்தம்குமாரை இந்த கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்தார். உத்தம்குமார் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக இதுக்காக வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்கிறாரு. எனக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த காவியத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பை தந்த சத்யஜித் ரே வந்து வாழ்க்கையில் என்றைக்குமே நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஷர்மிளா டாகூர் வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமாக மிக அருமையாக ஷர்மிளா டாகூர் நடித்திருந்தார். ஒன்று. ரெண்டாவது, இந்த படத்தில் வந்து புகைவண்டி காட்சி ட்ரெயினில் வந்து ஷூட் பண்ணிக்கின்றதெல்லாம் படம் பார்க்கும்போது நமக்கு ஏதோ ட்ரெயின்லேயே அவங்க ஷூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி. நாங்கள் ட்ரெயின்லாம் ஷூட் பண்ணவே கிடையாது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு செட்டு. ஆக்சுவலாக வந்து அதில் வந்து என்ஒய் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு கல்கத்தாவில் வந்து ஒரு ஸ்டுடியோ இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஸ்டுடியோவில் வந்து அந்த புகைவண்டி செட் இருக்கு இல்லையா, ஆர்ட் டைரக்டர் வந்து நேரடியாக போய் அந்த இப்போ ட்ரெயினில் இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்து அந்த கம்பார்ட்மெண்ட் வந்து செட்டு போட்டு அந்த செட்டில் வந்து படமாக்கப்பட்ட படம் தான் நாயக். நாயக்னா என்ன? நாயக்னா நாயகன். அதான் வங்க மொழியில், ஹிந்தியில், சமஸ்கிருதத்தில் நாயக் அப்படின்னு சொல்லிட்டு நாயகன், ஹீரோ அப்படின்னு அர்த்தம். இந்த படம் வந்து பெர்லின் திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டு நடுவர் விருது, சிறந்த திரைப்படத்திற்கான நடுவர் விருது, ஜூரி அவார்டு இந்த திரைப்படத்திற்கு கிடைத்தது. அந்த 1966ஆம் ஆண்டில் சிறந்த வங்கமொழி திரைப்படம், பெஸ்ட் பெங்காலி ஃபில்ம் அப்படின்ற அந்த ரீஜனல் அவார்டு அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது நேஷ்னல் அவார்டு, ஜனாதிபதி பரிசு வந்து பெஸ்ட் ஃபீச்சர் ஃபில்ம் அப்படின்ற அந்த கேட்டகரியில் வந்து சிறந்த வங்கமொழி திரைப்படம் அப்படின்ற விருது இந்த திரைப்படத்திற்கு கிடைத்தது. அதனால் இந்த 2 சிறந்த விருதுகளை பெற்ற திரைப்படம் நாயக். அதனால் இந்த திரைப்படத்தை வந்து அப்படியே நான் பார்க்கும்போது முதல் காட்சியிலேருந்து கடைசி காட்சி வரை எந்த அளவிற்கு நேர்த்தியாக மிகவும் அருமையாக சத்யஜித் ரே இயக்கி இருந்தார் அப்படின்றத நான் பார்த்தேன். எனக்கு சத்யஜித் ரே படங்களில் சாருலதா எந்த அளவுக்கு என்னுடைய உள்ளத்தில் வந்து நீங்காத இடத்தை பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ, அதே போல் நாயக் திரைப்படம் காலத்தை கடந்து என்னுடைய மனதில் பசுமையாக அந்த படத்தினுடைய ஒவ்வொரு காட்சியும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. சுப்ரதா முகர்ஜி, அவர் தான் சுப்ரதா மித்ரா, அவர் தான் அந்த படத்திற்கு ஒளிப்பதிவாளர். சத்யஜித் ரே பொதுவாக அவருடைய படங்களுக்கு பல படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்து பெயரையும் புகழையும் பெற்றவர். அவர் தான் இந்த படத்திற்கு ஒளிப்பதிவாளர் அப்படின்னு வச்சு. அதனால் காலத்தை கடந்து மக்களுடைய உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சத்யஜித் ரே இயக்கிய நாயக் என்ற வங்கமொழி திரைப்படத்தை பற்றி இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு நான் இதை கூறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.